இருக்கும்போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஓம் சாந்தி. நேரில் தாமரை யுகல்பட்டி. இன்று 13வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 18 ஜனவரி 2008. 19வது நூற்றாண்டுல 1895ல வில்லம் கான்ட்ராட் ரோட்ஜன் எக்ஸ்ரே மிஷினை கண்டுபிடிச்சாரு. இதை ஹென்றி லூயிஸ் ஸ்மித் அவர்கள் பிரசன்ட் பண்ணாங்க. எக்ஸ்ரே உருவாக்கும் மிஷினை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க. புத்தியில நாம எதையெல்லாம் கேரி சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அது உண்மையிலேயே எனக்கு சுமையினுடைய அனுபவத்தை கொடுக்குதா, எங்கேயாவது அது என்னுடைய மகிழ்ச்சியை பறிச்சுக்குதா? ஆகவே இந்த விஷயங்களை நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா முதல்ல நாம் மாற்றத்தை கொண்டு வரணும். நான் மாறணும். எப்படி பிரம்ம பாபா நமக்கு முன்னால எடுத்துக்காட்டா இருந்தாரோ, மாற்றத்தினுடைய காரியத்துல பிரம்ம பாபா சமமாக முதல்ல நான் தான் மாறணும். நான் நிமித்தமாகணும். எதுல மாற்றம் கொண்டு வரணும்? நான் மாறணும், நான் மாறி காட்டணும். இதுதான் மாறட்டும். இந்த விஷயங்கள் மாறட்டும், இந்த நபர் மாறட்டும், அல்லது சூழ்நிலை மாறட்டும் கிடையாது. முதல்ல நான் மாறணும். இந்த முரளியில பாபா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் வந்துருச்சுன்னா ஒருத்தர் மீது ஒருத்தர் பழிய போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. நான் செய்யல, முதல்ல இவங்க தான் செஞ்சாங்க, அதனாலதான் நான் அவங்கள பார்த்து செஞ்சேன், இந்த மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. பின்னால நான் சொல்றேன் அப்படின்னா பாபா சொல்றாரு முதல்ல அவங்க சொன்னாங்கன்னா சரி. அப்படின்னா முதல்ல மாற்றம் அவங்களுக்கு தானே ஆகணும். பாபா சொல்றாரு நாம அவங்க கிட்ட சொல்லிடலாம். முதல்ல மாற்றம் ஏற்படுத்துவதற்கு 2வது நம்பர்ல நீங்க மாற்றம் உருவாக்குவீங்க. முதல்ல தனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கணும். பின்னாலதான் உலக ராஜ்யம் பெறுவதில் நம்பர் 1 ஆவீங்க. இந்த 2வது நம்பர்ல நீங்க எடுக்கிறதுக்கு ஒத்துக்குவீங்களா? சம்மதமா? அதுல குழந்தைங்க ஒத்துக்க மாட்டீங்க இல்லையா? நான் மாறி மற்றவர்களை மாத்தணும். நான் மாறணும். வேற யாராவது ஆகட்டும், இல்ல ஆகாம இருக்கட்டும். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வருது. அவங்க மாற விரும்ப மாட்டாங்க, நம்மை மாற்ற விரும்புறாங்க. நாம மாறுறதுக்கு நாம தானே மாற்றம் செய்யணும். அந்த விஷயமும் அவர்களுக்கு நல்லதாக இருக்காது. ஆகவே எதுவாக இருந்தாலும் அதற்காக பாபா நமக்கு சொல்றாரு சுப காமனா மற்றும் சுப பாவனை வச்சிருக்கணும். அதன் மூலமாக அவங்களுக்குள்ள மாற்றம் வரலாம். யார் மாறினாலும் மாறலனாலும் நான் நிச்சயமாக மாறணும். மற்றவங்கள மாற்ற முடியலன்னா சுப பாவனையை நம்ம அவங்களுக்காக வைக்கலாம். அப்படி இருக்கும் பொழுதே அர்ஜுனன் யாராக ஆக முடியும்? அர்ஜுனன் நான் தானே ஆகணும். முதல் உலக ராஜதானி லக்ஷ்மி நாராயணனுக்கு அருகில யார் போக முடியும்? நான் தானே போகணும், நான் தானே வரணும். 2வது நம்பர்ல போகக்கூடாது இல்லையா? முதல் நம்பர்ல தான் போகணும். அடுத்தது பாபா பேட்ச் பற்றி சொல்லியிருக்காரு. எப்படி பேட்ச் போடுறோம்? இந்த பேட்ச் போடுறாங்க. சிலருது பெருசா இருக்கும், சிலருது சின்னதா இருக்கும், சிலர் ஃபேஷனுக்காக போடுறாங்க. அப்போ நம்ம எந்த நோக்கத்துக்காக பேட்ச் போடுறோம் இதையும் கவனிக்கணும். பாபா பேட்ச் போடுறதுக்காக சொல்லியிருக்காரு. எந்த பேட்ச்னா மாறி காட்டக்கூடிய பேட்ச். இதுல முக்கியமா திரும்பவும் ரிப்பீட் பண்றாங்க, நான் தான் மாறணும்.
இதுதான் சாத்தியமானது. மற்றவங்கள மாற்றுறதுக்கு முன்னால நம்மை முதல்ல மாற்றணும். அப்பதான் நம்ம மற்றவங்கள மாற்ற முடியும். நான் மாற்றமாகணும். இந்த பேட்சை எப்போதுமே நீங்க போட்டுக்கணும். இந்த பேட்ச் எங்க இருக்கணும்? மனசுல, இதயத்துல இருக்கணும். இந்த பேட்ச் எப்போ எங்க அணியணும்? இதயத்துல, நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய பேட்ச் நம்ம அணிய போறோம். எப்போதுமே நாம எப்படி இருக்கணும்? ஸ்நேகத்துல, அன்புல மூழ்கி இருக்கணும். பரமாத்மாவினுடைய ஸ்நேகத்துல மூழ்கி இருக்கணும். பாபாவுடைய அன்புல இருக்கணும். பாபாவுடைய அன்புல ஒன்றி போய் இருக்கணும். மேலும் எந்த சுமை இருந்தாலும், எந்த மாதிரியான சுமைகள் அனைத்தையுமே பாபா கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு உழைப்புல இருந்து முக்தி அடையணும். எந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் அனைத்தையுமே பாபா கிட்ட நீங்க ஒப்படைங்க. பாபா கிட்ட ஒப்படைக்கணும் சில நேரத்துல சொல்லிட்டு வந்தாலும் கூட அந்த விஷயம் நம்மளுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்துல லெட்டர் எழுதணும். ஆழமா அதை பத்தி சிந்திக்கணும். ஏன் இப்படி ஆகுது? சில நேரத்துல நம்ம பாக்குறோம், பிராமணர்களுடைய முகத்துல எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இருக்காது, சோகமா இருப்பாங்க. ஏன்? சில நேரத்துல நம்மையே பார்த்து செக் பண்ண வேண்டியதா இருக்கு. மகிழ்ச்சி யாருக்கோ கொடுத்துட்டோம், நம்முடைய மகிழ்ச்சி எங்கேயாவது மறைஞ்சு போயிருது. அப்போ பாபா சொல்றாரு திருப்தியா இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான வைப்ரேஷன்களை நம்ம கொடுக்குறோம். நம்முடைய வைப்ரேஷனே நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய நபரிடமிருந்து தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குது. இதை நம்ம பிராமணர்கள் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? முகத்துல 12 மணி அடிச்சது போல இருக்கும். இது ஏன் அடிச்சிருக்கு? எதுக்கு கொஞ்சம் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் தானே? அப்படின்னா எப்போதுமே நம்ம முகம் எப்படி இருக்கணும்? திருப்தியான முகம், மலர்ந்த முகமா இருக்கணும். திருப்தியா இருக்கணும் இல்லையா? மலர்ந்து இருக்கணும். எப்படின்னா காலையில சூரியன் அதனுடைய ஒளி எப்படி எல்லாத்தையுமே கவர்ந்து இழுக்குதோ அதே போல நம்மள நாம திருப்தியா வச்சுக்கணும். எப்படியாவது உங்களுடைய மனசுல சில விஷயங்கள் அப்படி வந்துட்டு இருந்தாலும் அதுல நீங்க கவனம் கொடுக்கணும். எந்த விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? ஆகவே இந்த விஷயத்துல கவனம் கொடுத்து நாமும் வேலை செய்யணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். அடுத்தது பரமாத்மாவினுடைய அன்பின்ல நம்ம ஒன்றி போயிருக்கணும். எந்த விஷயங்களா இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைகள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்போம். ஏன் சண்டை போடணும்? நாம மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா ஒருத்தர் மற்றவங்களுடைய காலை பாருங்க, எப்போது பிரச்சனைகள் வருது அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இவன் அப்படி செஞ்சான், அவன் எப்படி செஞ்சான் அப்படின்னா நம்ம இன்னொருத்தரும் பத்தி தான் நம்ம என்ன பண்றோம்? குறைய சொல்றோம். முதல்ல மற்றவங்கள தான் நம்ம குறை சொல்லக்கூடியவங்களாக இருக்கோம். இது என்ன ஆனது? ஒருத்தர் மற்றவங்களுடைய காலை இழுக்கிறது தானே. ஆகவே இங்க நம்ம கவனம் கொடுக்கணும். யார் சரி யார் தவறு எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு தன்னைத்தானே மாத்திக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு முரளியிலிருந்து எடுத்த சில கேள்விகளை நாம எப்போ பார்க்க போறோம்? 18ஆம் தேதி ஜனவரி நாம எந்த ஒரு தினமாக கொண்டாடுறோம்? நினைவு மற்றும் சக்திசாலியான நாளாக கொண்டாடுறோம். ஸ்நேகத்தில் எந்த சக்தி இருக்குது? மாற்றம் நிறைய இருக்கு. ஆனால் இன்று என் முரளியில பாபா நமக்கு சொன்னது மாற்றத்தை கொண்டு வரணும். பரமாத்மா ஸ்நேகம் என்ன செய்ய முடியும்? பரமாத்மா ஸ்நேகம் அனைத்து விஷயங்களுமே அதுல அடங்கியிருது. அத ஒரு வார்த்தையில சொல்லுங்க. ஸ்நேகம் என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்றது கரெக்டு தான். ஆனா ஒரே வார்த்தையில மாற்றம். ஸ்நேகம் உறவுகளில் என்ன? ஸ்நேகம் உறவுகளில் உள்ளது. ஸ்நேகம் உறவுகளில் எப்படி இருக்கு? அப்போ ஸ்நேகம் உறவுகளுடைய ஒரு பவுண்டேஷனா இருக்கு. பவுண்டேஷன் வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, ஆதாரமாக இருக்கு. ஸ்நேகத்துல இருந்தா என்ன அனுபவம் பண்ணுவாங்க? ஸ்நேகத்துல இருக்கும்போது நம்ம என்ன அனுபவிக்கிறோம் சொல்லுங்க? ஸ்நேகத்துல இருக்கும்போது பாபாவுடைய குடை நிழலுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். மாயா வந்தா என்ன செய்யணும்? வார்த்தை வேறு, பாவனை வேறு. மாயா வந்தா என்ன பண்ணணும்? பாபாவுடைய ஸ்நேகத்தை நினைவு செய்யணும். உழைப்பிலிருந்து முக்தி அடைவதற்கான விதி எது? சுமையை பாபா கிட்ட கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபாவுடைய வரதானம் கிடைச்சிருக்கு. எது? உழைப்பிலிருந்து முக்தி அடைவதற்காக 2 விஷயங்களை செக் பண்ணணும். ஒரு முறை மட்டும்தான் இந்த பாயிண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால மற்ற 2 விஷயங்களை நம்ம செக் பண்ணணும். சுமை நம்முடைய மகிழ்ச்சியையும் ஸ்நேகத்தையும் பறிச்சுக்குது இல்லையா? மாற்றம் ஏற்படுவதற்கான சரியான விதி எது? மாற்றம் ஏற்படுவதற்கான சரியான விதி முதலில் நான் மாற வேண்டும். எந்த பேட்சை எப்போதுமே அணிஞ்சிருக்கணும்? நான் மாறணுன்ற பேட்ச். அதுதான்
மகிழ்ச்சிக்காக என்ன செய்யணும்? 2 விஷயங்கள். ஒரே வார்த்தையில 2 விஷயங்கள் சொல்லப்படுது. மகிழ்ச்சிக்காக திருப்தியாக இருக்கணும் மற்றும் மற்றவர்களை திருப்திப்படுத்தணும். ஓம் சாந்தி. ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது, அது இடிக்கிறது. மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறீர்கள். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் எங்கும் செல்லவில்லை. வாழ்க்கையின்